பகுத்தறிவு திருவிழாவை ஷார்ட்டா அறிவு திருவிழான்னு சொல்றோம். உங்களுக்கு திராணி இருந்தா திறமை இருந்தா வைங்க, அறிவு இருக்குதுன்றல. அறிவு இருக்கு, அறிவு இருக்கு, அதை ஒத்துக்கணும். நீ விஜய்க்கு அறிவு இருக்குன்றத ஒத்துக்க மாட்டேன். இல்லையே, நான் ஒத்துக்க மாட்டேனே. அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பாஜகவை எதிர்க்கிறோம் என்கிற வீடியோல பேசியிருப்பாங்க. நீங்க அது பேசல. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் என்றால் என்ன என்பதற்கான டெபினிஷனே அவர் சொல்லல. அவர் சொன்னதா திமுக. அறிவு இருப்பவர்கள்னு சொல்றீங்கல்ல, அறிவு இருக்கிற யாருன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் அட்ரஸ் மாத்தி லெட்டர் எழுதுவாங்களா? அது எவ்வளவு பெரிய ஒரு அறிவில்லாத முட்டாள்தனம். அவர்களுக்கு திமுகவை திட்டாமல் அவர்களுடைய கட்சி என்பது செயல்படாது. அப்பாவே தலைவரா இருந்தா கூட படிப்படியா தான் தலைவரானவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்கிறார்ல. தைரியம் இருந்தா திராணி இருந்தா ஜோசப் விஜய் என்று சொல்லுங்க. தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சியை பார்த்து பயப்படுதுன்னா துணை முதலமைச்சருக்கு அல்ல, எனக்கே கோபம் வருது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளர் தம்பி திரு அன்பில் ஆகாஷ் நிகழ்வு நிற்கிறார். வணக்கம் தம்பி. வணக்கம். திமுக நடத்திய அறிவு திருவிழாவில் அறிவு திருவிழா என்ற பெயரை கொண்டு அதுல தாவேக்காவை வைத்து ரொம்ப அதிகம் நீங்க புலம்பிருக்கீங்க. தாவேக்கா ஒரு பக்கா மாசான கட்சி, இந்த வருகையை திமுகவால பொறுத்து கொள்ள முடியல அப்படின்ற ஒரு அறிக்கையை விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தார். பேசு பொருளாக மாறி இருக்கிறது. உண்மையாகவே அறிவு திருவிழாவில் நீங்க தாவேக்காவை பார்த்து பயந்த பேச்சாக பார்க்கலாமா திமுக? அதாவது எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு பதிலடியா ஒண்ணு கொடுத்திருக்காரு. அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துவான், அது மட்டும் இல்லாம போலீஸை பார்த்தாதான் திருடனுக்கு பயம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதன் மூலியமா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா, அறிவு திருவிழான்றது இந்த மக்கள், இந்த மண், இந்த சமுதாயம், இந்த தமிழினம், இந்த திராவிட இனம் எப்படியெல்லாம் ஆரியர்கள்கிட்ட மாட்டிக்கிச்சோ, பிராமணர்களுடைய கையில மாட்டி சிக்கி தவிச்சுதோ, அதெல்லாம் இந்த திராவிட இயக்கம் எப்படி மீட்டு கொண்டு வந்தது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்பேற்பட்ட உரிமைகளை வழங்கியது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்பேற்பட்ட உரிமைகளை வழங்கியது. அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் நீ பிராமணனுக்கு கீழே தான் சொல்லியிருந்த அந்த சித்தாந்தத்தை உடைச்சி அனைவருக்கும் அனைத்தும் சமன்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்து அந்த கோட்பாட்டை இந்த மண்ணுல நிலைநாட்டியது யார்? அது இந்த திராவிட இயக்கம். தந்தை பெரியாரினுடைய திராவிட கழகம் சொல்லியது, அதனை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. அதாவது பெரியாருடைய திராவிடர் கழகமான தாய் இயக்கம் சொன்னத திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு செஞ்சது. எனக்கு இதுல ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இப்ப நான் புரிதலுக்காக கேட்கிறேன், நீங்க இடையில மன்னிக்கணும். விஜய் அவர்களும் பெரியாருடைய படத்தை வச்சிருக்காரு, பெரியாருடைய சிலையை வச்சிருக்காரு. அப்படிங்களா? அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல பெரியாரை தாண்டி இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத நல்லா யோசிச்சு வச்சிருக்காங்க. யாரு? தாவேக்காவினர். சரி, புரியுது. உண்மையும் கூட, அதுதான் உண்மையும் கூட. ஆனா பெரியார பின்பற்றன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஒரு மூட நம்பிக்கைகள்லாம் அவங்க இறங்குறாங்க. என்னென்ன பண்ணிருக்காங்க? மாநாடு பந்தலுக்கு பூஜை போடுறது, அதை தாண்டி தீ மிதிக்கும் போது தாவேக்காவுடைய கொடியை தூக்கிட்டு போறது, அது மட்டும் இல்லாம எவ்வளவோ ஒரு மூட நம்பிக்கை நம்ம சொல்லிட்டே போலாம். நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும் போது ஆயுத பூஜை கொண்டாடினது, அறிவாலயத்துல எங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாடுவாங்களா? சொல்லுங்க. அறிவாலயத்துல யாருன்னா ஆயுத பூஜை கொண்டாடுவாங்களா? கொண்டாடக்கூடாதுன்னு அவங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்க கொண்டாடுறாங்க. அப்ப நீங்க பெரியார தலைவரா வச்சுக்கலாம், பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கூடாது. பெரியார் என்ன சொல்றது, ஆன்மீகத்திற்கு எதிராக இல்ல, புரியுதுங்களா? ஆரியத்திற்கு தான் எதிராக இருந்தார். ஆனால் இந்த ஆயுத பூஜை என்பது பலரால சொல்லப்படுகின்ற கருத்து என்ன, ஆரியர்களால் கொண்டு வரப்பட்ட பூஜைன்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு நீங்க ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும் போது இந்த அறிவு திருவிழா எதற்கு நடத்தப்பட்டது என்றால், இதற்கு முன்னாடியே நான் சொன்னல,
இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வருகின்ற தலைமுறைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளையும், திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சி, அதாவது வந்து திராவிட கழகம் கொண்டு வந்து அதனை திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் நடத்தி காட்டியதுன்றது வருகின்ற தலைமுறைக்கு தெரியப்படுத்தணும் சொல்லிட்டு தான் வந்து இந்த அறிவு திருவிழாவை நடத்திருக்காங்க. அப்படிதான் சொல்லப்படுது. ஆனா துணை முதல்வர் பேசுகிற பொழுது சூசகமா தாவேக்காவினரை தாக்கி பேசியது பார்க்க முடியுது. வீடியோ பதிவெல்லாம் இருக்கு தம்பி. இருக்குங்களா? அதற்கு அவர் பேசணுமான்ற பேசி இருக்கிறார் என்றால் அதற்கு முன்னாடி அவங்க வெளியிட்ட காணொலியை பார்க்கணும். சரி, என்ன வெளியிட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி அறிவு திருவிழான்ற பேர்ல வந்து அவங்க வந்து தாவேக்காவினுடைய இது பண்றாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய கட்சி, புரியுதுங்களா? தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து 21 மாநகராட்சி மேயர்களை தன்னுள்ள வைத்து பெரும்பாலான நகராட்சி உறுப்பினர்கள், பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகளுடைய உறுப்பினர்களை தனக்குள்ள வைத்த ஒரு கட்சி ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சியை பார்த்து பயப்படுதுன்னா துணை முதலமைச்சருக்கு அல்ல, எனக்கே கோபம் வருது. அப்படி இருக்கும்போது பேசதான் செய்வாங்க. இருந்தாலும் வந்து அவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு இவர்கள் தகுதியானவர்கள் கிடையாது. இல்லப்பா, அது என்ன அறிவு திருவிழான்ற உங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா? தாவேக்காரங்களுக்கு அறிவு இல்லையா? சரி வைங்க, நீங்க என்ன சாதனை செஞ்சீங்க? அறிவுக்கு நீங்க மட்டும்தான் சொந்தக்காரங்களா? அறிவுக்கு நாங்க மட்டும்தான் சொந்தக்காரங்க நாங்க சொல்லல. அந்த திருவிழாவினுடைய பேர் அறிவு திருவிழா. அங்க ஒன்னும் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்தல. அதற்கு மாறாக இந்த சமுதாயத்துல என்னென்ன புரட்சிகள், சமுதாயத்துல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினால, அது சொல்ற திருவிழாவை தான் அங்க நடந்தது. அதற்கு நாங்கள் அறிவு திருவிழா, பகுத்தறிவு திருவிழாவை ஷார்ட்டா அறிவு திருவிழான்னு சொல்றோம். உங்களுக்கு திராணி இருந்தா, திறமை இருந்தா வைங்க. அவங்களுக்கு தான் அறிவு இருக்கு, எதுக்கு அறிவு திருவிழான்னு அவங்க கேக்குறாங்க. உங்களுக்கு தான் அறிவு இருக்கு. எங்க இஷ்டம், எங்க கட்சி, நாங்க இந்த சாதனை சொன்னோம்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். உன்னால முடிஞ்சா அறிவு இருக்குதுன்றல, அறிவு இருக்கு, அதை ஒத்துக்கணும். நீ விஜய்க்கு அறிவு இருக்குன்றத ஒத்துக்க மாட்டேன். இல்லையே, நான் ஒத்துக்க மாட்டேனே. ஏன் என்ன ஒத்துக்க மாட்டீங்க? எப்படி ஒத்துக்க சொல்றீங்க? அறிவு இல்லன்றத வந்து அறிவு இருக்கிறனால தானே 20 லட்சம் கொடுக்குறாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அறிவு இருக்கிறனால அடைச்சு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவரே சந்திச்சு பேசுறாரு. சொன்னீங்களா? இருங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அறிவு இருக்குன்னு தானே அர்த்தம். அறிவும் மனிதாபிமானமும் இருக்கு இல்லையா? அந்த காலில் விழுந்ததுக்கான வீடியோ அதே அறிவு இருக்கிறவங்க வெளியிட தயாரா? ஒண்ணு. ரெண்டாவது, அறிவு இருக்கிறவங்க இந்த கேள்விக்கே பதில் சொல்லுங்க. இல்ல இந்த கேள்வி நீங்களே பதில் சொல்லுங்க. மழை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கட்சிக்காரன் இருந்து என்ன பண்ணுவோம்? இல்ல ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து என்ன பண்ணுவோம்? அவர்களுடைய வீட்டுக்கு நாம போவோம். அறிவு இருக்கிறவன் செய்யற செயல். அறிவில்லாதவன் செய்யற செயல் என்னன்னா வந்து பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு நலத்திட்ட உதவியை கொடுப்பாரு. அவருக்கு வசதி இருக்கு, மக்களும் வராங்க, கொடுக்குறாரு. அவரு போற இடம்லாம் கூட்டம் வருது, பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறாரு. அப்படிங்களா? அதாவது வந்து நீங்க தம்பி, நான் ரொம்ப நேரடியா கேட்குறது தம்பி, உதயநிதி அவர்கள் நடந்து போற ஒரு வீடியோ 2 நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்க பெரிய லெவலில் கூட்டமே இல்லையே தம்பி. வராங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, போறாங்க. இவர் வந்தா பெரிய கூட்டமே வருது இல்லையா? அவர் வந்து அரசியல் ரீதியில் நடந்து வரல, அவர் ஒரு வாக்கிங் போறாரு, புரியுதுங்களா? அவ்வளவுதான். அது வந்து அந்த வாக்கிங்ன்றது அவங்களுடைய தனிப்பட்ட இது. அவங்க வந்து சொல்லிட்டு வரணும், சொல்லாம வரணும்லாம் இல்ல. கூட வந்து போட்டோ எடுக்கிறதுன்றது அவங்களுடைய தனிப்பட்ட இது. ஆனா இவர் வந்து சாதாரணமா வாக்கிங் போல, புரியுதுங்களா? இவர் ஒரு கட்சி சார்ந்து போறதுனால இவரை பாக்குறதுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு திரைத்துறையில ஒரு மிகப்பெரிய நடிகர். அப்படி இருக்கும்போது அந்த நடிகர்கள் வரதான் செய்வாங்க. ஆனா இவர் ஒரு துணை முதலமைச்சரா போகும்போது, வாக்கிங் போகும்போது அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் வந்து கட்சி சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ போல, அவருடைய உடல் நலத்திற்காக வாக்கிங் போற, யாருக்கும் சொல்லிட்டும் போல வரணும் வரலன்றது அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? ஆனா இவர் அப்படி போல, இவர் அவருடைய கட்சி சார்ந்து அவருடைய பரப்புரைக்காக போகும்போது அந்த மாதிரி கூட்டம் வரதுன்றது சகஜம் தான். இதே டெப்டி சிஎம் அறிவிப்பு சொல்லிட்டு வரும்போது காலியா இருக்காங்கன்னா ரோடு, பெரிய அளவு கூட்டம் வராங்க, புரியுதுங்களா? அதுதான் இங்க நீங்க கேட்ட கேள்வின்னா அவங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க இஷ்டம், நாங்க செஞ்சதை நாங்க சொல்றதுக்கு அறிவு திருவிழா நாங்க ஒண்ணு நடத்தணும். வேணும்னா நீங்க செஞ்சத நீங்க சொல்றது, நீங்க ஒரு அறிவு திருவிழா நடத்துங்க. திமுக அறிவு திருவிழா நடத்துறதால தாவேக்காவினர் ஏன் பதறணும்? ஏன் பதறம்னா வந்து என்ன சொல்றது, அவர்களுக்கு திமுகவை திட்டாமல் அவர்களுடைய கட்சி என்பது செயல்படாது, புரியுதுங்களா? சிஎம் சாப்பிட்டாருன்னா கூட அதுக்கு அவங்க திட்டதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் திமுகவை திட்டணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா திமுக. என்ன அஜெண்டா? விஜய் யாருடைய ஆளு? என்ன அஜெண்டா? விஜய் யாருடைய ஆள்னா, நான் வெட்ட வெளியில எந்த ஒரு இதுவும் இல்லாம சொல்றேன், அவர் பாஜகவுடைய ஆள். குளிப்படையா செயல்படுறாரு. அது வந்து நான் கட்சி தொடங்கினப்ப சொல்லட்டுமா, அவர் கட்சி தொடங்கினார்ல தமிழக வெற்றி கழகம்னு, அப்போ தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிருந்தது.
என்னன்னா வந்து ஆளுநர் ஆளுநர் என்பவர் பாஜகவின் மூலமாக இங்கே அனுப்பப்பட்டவர் ஒண்ணு. அவரு RSSன்றாங்க. அவரே அப்படிதான் நடந்துக்கிறாரு. அவரும் அப்படிதான் நடந்துக்கிறாரு. அவர் அப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாருன்னா, இவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாருன்னா, இந்த மாநிலத்தை தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம் சொல்லணும்ன்றாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு கட்சி தொடர்றாரு. நீ பாஜகவை எதிர்க்கிறதா இருந்தா, RSS கொள்கையை எதிர்க்கிறதா இருந்தா, தந்தை பெரியார் நீ கொள்கை தலைவராக கொண்டிருந்தா, அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சிருக்கணும். அதுவே அந்த டைம்ல நீங்க எதிர்க்கிறதா இருந்தா அது மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பிருக்கும். ஒரு என்ன சொல்றோம், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியா இருந்திருக்கும் நீங்க தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சிருந்தா. ஆனா அவர் சொல்ற மாதிரி அவர் என்ன சொன்னாரு, இந்த மாநிலத்தை தமிழ்நாடு சொல்லக்கூடாது, தமிழகம் சொல்லணும்ன்றாரு. அதுக்கேத்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி கழகம்னு வைக்கிறாங்க. அது இக்கு போடல. புரியுதுங்களா? ரெண்டாவது, இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க முக்கியமா இது பண்ணணும். அறிவு இருப்பவர்கள்னு சொல்றீங்கல்ல, அறிவு இருக்கிற யாருன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் அட்ரஸ் மாத்தி லெட்டர் எழுதுவாங்களா? அட்ரஸ் மாத்தி லெட்டர் எழுதுவாங்களா? ஏங்க அது ஒரு அபிஷியல் லெட்டர், அவர் கையெழுத்து போட்டு வர லெட்டரு. அது வந்து பிரிண்ட் அடிச்சு இல்ல அவருடைய கையெழுத்து பிரிண்ட் அடிச்சோ வர்றது இல்ல, அவருடைய கையெழுத்து போட்டு வர லெட்டர் பேடு. அது அட்ரஸ் மாத்தி எழுதிருக்காரு. எந்த அறிவு இருக்கிறவராச்சும் பண்ணுவாங்களா? நம்மளே இப்ப யாருக்கான ஒருத்தர் கொரியர் போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அட்ரஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த அறிவு கூட இல்லாம அட்ரஸ மாத்தி லெட்டர் அமைச்சிருக்காரு. அது எவ்வளவு பெரிய ஒரு அறிவில்லாத முட்டாள்தனம். அறிவு இருக்குதான்னு கேட்டீங்களா? இல்லன்றதுக்கான நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறிவு இருக்கிறதா என்பதை அந்த 3 நாள் ஒவ்வொருவர்களும் பேசிய அந்த காணொளி சொல்லும். ஆனா எல்லாரும் ஒரு கவிஞர் பேசுறாரு, அவரு கூட அனில் குஞ்சுன்றாரு. ஒரு கவிஞர் அனில் குஞ்சுன்னு பேசணுமா? திமுக ஏற்பாடுபட்ட நிகழ்ச்சியில வந்து பாடி பொருள்படக்கூடிய ஒரு புலவர் மாதிரி நடந்துக்கிறாரு. சரிங்க. ஆனா வந்து அவர்களுடைய நீங்க அனில் குஞ்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல, தப்புல. எங்களுக்கு வந்து கோபம் வருது. நாங்களும் மனுஷங்க தான். எங்க மேல வீண் விமர்சனங்கள் பல சுமந்தவர்கள் நாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களும் வந்து எங்க மேல வீண் பழிய சுமத்தினா எங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். புரியுதுங்களா? எனக்கே கோவம் வரும்போது அவர்களுக்கு கோவம் வராதா? அவங்களாம் கட்சிக்காக பாடுபட்டவங்க, கட்சிக்காக பேசுறவங்களாச்சே. பண்ணாத தப்புக்கு பழி சுமத்தினா கோவம் வருமோ வராது? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க வந்து சொல்ல தோணும் தானே, அதை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. மித்தபடி தவறான வார்த்தை எதுவும். ஆனால் அனில் குஞ்சு தப்பு இல்லையா? ஏங்க நீங்க வந்து அந்த அனில் குட்டியா கூட நீங்க பார்க்கலாம் அதை. புரியுதுங்களா? ஆனால் தாவேகாவை சார்ந்தவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி தலைவரா பார்க்காதீங்க. முதலமைச்சரை எவ்வளவு கொச்சையாக பேசுகிறார் என்பதை இன்ஸ்டால வர ஒவ்வொரு வீடியோக்களிலும் நாங்க பாக்குறோம். புரியுதுங்களா? டிவிகேவுடைய ஐடி விங் பேஜ், புரியுதுங்களா? டிவிகேன்னு பேஜ் வச்சு அதுல வந்து விஜயோடைய படம் வச்சிருக்கு. முதலமைச்சர் ஒரு ஆட்டோல முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு தலைகுனியாதுன்னு இப்படி கை வச்சிருக்காரு. அதை பார்த்து ஒரு தம்பி தவறா பேசுறாரு முதலமைச்சரை. அதை இவங்க எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. நியாயமானவங்களா இருந்தா என்ன பண்ணோம், அறிவு இருக்கிறவங்களா என்ன பண்ணோம், அவர் கட்சி தலைவர் கிடையாதுடா, அந்த ஓரணியில் தமிழ்நாடுன்றது ஒன்றிய அரசு நம்முடைய மாநிலத்தை வஞ்சிக்குது, அதுக்காக அவர் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு முழக்கத்தை கொடுத்திருக்காரு. அவரை நீங்க முதலமைச்சரா பார்க்கணும், இந்த மாதிரி தவறா பேசக்கூடாதுன்னு அறிவுறுத்திருக்கணும். அந்த வீடியோவை எடுத்து அவங்க போட்டிருக்க கூடாது. அறிவில்லாத தனமா என்ன பண்றாங்க, அதை எடுத்து போட்டிருக்காங்க. அறிவில்லாததுக்கான 3வது சாட்சி. புரியுதுங்களா? இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி நீங்க பட்டியல் போட்டுட்டே வரீங்க. SIR கடுமையா திமுக எதிர்க்கிற மாதிரி அவரும் SIR கடுமையா எதிர்த்திருக்காருல, அப்ப அறிவு இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த வீடியோல அறிவு இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? SIR கொண்டு வந்தது யார்? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தினுடைய இது சதின்றது எத்தனை கட்சிகள் சொல்லுகின்றன ஆதாரத்துடன். எடப்பாடி அவர்களை தவிர்த்து எல்லாரும் சொல்றாங்க. எடப்பாடி என்பவர் பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிறார். அதனால வந்து அவரால் சொல்ல முடியாது. பாஜக கூட்டணியில தான் இருக்காரு, தேர்தல் ஆணையம் கூட்டணியில கிடையாது. வந்து பாஜக தான் வந்து தேர்தல் ஆணையத்தை இயக்குகிறது என்பது இந்தியா முழுவதும் அறிந்த ஒரு செயல். சரி, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவர் கூட்டணியில இருக்கிறான்றதுக்காக அவங்க பேசாம இருக்கிறாங்க. தாவேகா பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிறதா? இல்ல. பாசிசம்ன்றாங்க, ஆனா கூட்டணியில இல்ல. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அந்த SIR வெளியிட்ட காணொலியில எந்த ஒரு இடத்துலயாச்சும் பாஜக என்கின்ற வார்த்தை இருக்கிறதா? இல்லையே தம்பி, இல்ல. ஏன்னா இந்த SIR வைத்து ராகுல் காந்தி நாடு முழுவதும் கத்தி கொண்டு இருக்கிறார். ஓட்ட திருடுறாங்க. அந்த அனைத்து ஓட்டுகளும் யாருக்கு போயிருக்கிறது? காங்கிரஸுக்கு போல. திருடப்பட்ட ஓட்டுகள் எதுவும் காங்கிரஸுக்கு போல, இல்ல அங்க இருக்கின்ற மாநில கட்சிக்கு போல, பாஜகவிற்கு தான் போகிறது. அப்படி இருக்கும்போது இவங்களா அறிவு இருக்கிறவங்களா என்ன பண்ணிருப்பாங்க, பாஜகவை எதிர்க்கிறோம் என்கின்ற வீடியோல பேசியிருப்பாங்க. நீங்க அது பேசல. புரியுதுங்களா? அதுலயும் SIR பத்தி முழுசா என்னன்னே அவர் தெரியாம பேசியிருக்காரு.
சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் என்றால் என்ன என்பதற்கான டெபினிஷனே அவர் சொல்லல. அவர் சொன்னது திமுக 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 திமுக. சரியா தானே சொல்லியிருக்காரு அவரு. திமுக தாவேக்காவுடைய ஓட்டை வந்து சரி, ஓகே. திமுக தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஓக்கள் யாருன்னா, பிஎல்ஏ 2க்கள் யாருன்னா திமுகவை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் தான். அதிமுகவினர் எஸ்ஏஆருக்கு ஆதரவாக இருப்பதால் அவர்களுடைய பிஎல்ஏக்கள் வரவில்லை. ஆனால் திமுக எஸ்ஏஆருக்கு எதிராக இருப்பதால் திமுகவை சேர்ந்த பிஎல்ஏக்கள் அதிலே கலந்து கொண்டு வேலை செய்யறாங்க, இறங்கி வேலை செய்யறாங்க. இதை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓட்டர் ஐடியில பிஎல்ஓன்னு ஒருத்தவங்க வராங்கல்ல, அவங்க வந்து எந்த கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. அவங்க நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள். அப்படி இருக்கும்போது அந்த படிவத்துல இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நானே ஒரு டிவிகே சப்போர்ட்டரா இருந்தா என்னுடைய ஓட்டு படிவமும் அதுல இருக்கதா செய்யும். தேர்தல் ஆணையம் வந்து ஐயோ இவங்க டிவிகே சப்போர்ட்டரா இருந்தாலும் இவங்களுடைய ஓட்டு படிவம் இருக்காதுலாம் சொல்ல மாட்டாங்க. அதுல இருக்கதா செய்யும். அதுல தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான் பிஎல்ஓக்களின் வேலை. இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு அம்மா பேசுது, ஆர்ப்பாட்டம் நடந்தது, அந்த வீடியோ கூட இப்ப ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஒரு அம்மா தான் சொல்றாங்க, நாங்க போனா திமுகல இருக்க பிஎல்ஓ, திமுகவோட பிஎல்ஓன்றாங்க, திமுகவை சார்ந்த பிஎல்ஓ இருக்காங்க, பிஎல்ஓ திமுகல இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய அறிவை பத்தி. சரி, எங்களை விரட்டுறாங்க அவங்க பிஎல்ஓல அப்படின்றாங்க. அந்த அக்காவுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா, பிஎல்ஓன்றது திமுக சார்ந்தவங்க கிடையாது, அவங்க தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவங்க. அவங்க சொல்றாங்களா திமுக காரங்க கூட வராங்க, நீங்க வராதீங்க, தாவேக்கா காரங்க சொல்றாங்க. அப்படிலாம் எங்கேயும் சொல்லல. அந்த மாதிரி எதனா ஒரு காணொலி அவங்க சொல்றாங்க, நக்கா சொல்றாங்க. அவங்க சொன்னாங்கன்னா அவங்க 1008 சொல்ல போல. அதான் சொல்றேன், திமுக 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 தவிர்த்து அவங்க வேற எதுவும் இல்ல. ஸ்டாலின் வந்து தனிப்பட்ட தலைவர் வந்து தனிப்பட்ட முறையில எங்கடா போனா கூட அதுக்கும் அவங்க திட்டுவாங்க. புரியுதுங்களா? அரசியல் மயப்படுத்தப்படாதவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து கட்சி நடத்துறாங்க, அது வேற விஷயம். சரி தம்பி, ஆனா எஸ்ஐஆர் எதிர்த்து பேசினார், அதுக்கு நம்ம பாராட்டணும் இல்லையா? அறிவோட பேசிருக்காங்க. எஸ்ஐஆர் வந்து ஆபத்துன்னு பேசிருக்காருல, அது போதும். ஆபத்து பேசிருக்காரா? ஒன்றியர்ஸ் சொல்லி ஆகணுமா என்ன? ஆபத்துன்னு பேசிருக்காரா? அந்த ஆபத்தை எதிர்த்து தாவேக்கா எப்போது நீதிமன்றத்தை நாடப்போகிறது? கேள்வி 1. ஆனால் அந்த ஆபத்தை எதிர்த்து இவர்களுக்கு முன்னாடியே மக்கள் பணியில இறங்கி அந்த ஆபத்தை உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்துக்கு போயாச்சு. போராட்டம் பண்ணாங்களே. இப்ப என்ன போராட்டம் பார்த்தோமே, யாரோ எங்கள் ஓட்டை திருடுவது யாரோ உங்களுக்கே தெரியுது. யாரோனா எஸ்ஏஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ண தேர்தல் ஆணையம்னு. தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிறது பிஜேபின்றது தெரியுது. ஒவ்வொரு மாநிலத்துடைய தேர்தல் போதும் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் மொத்தம் 5 மாநிலத்திலேயே 6 மாநிலத்திலேயே தேர்தல் நடக்க போகுது. அதுல பாஜக ஆளுகின்ற மாநிலம் அசாம், அதுல மட்டும் எஸ்ஏஆர் கிடையாதுன்னு சொன்னா வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஒரு அறிவு இருக்கிறவங்க தெரியும் இது பாஜகவினுடைய யாரோ தானே சொல்றாங்களா, என்ன தப்புன்ற. யாரோனா ஏங்க இப்ப திருடன் ஒருத்தன் எதிர்க்க நின்று இருக்கிறான், நம்ம நின்று இருக்கிறோம், அவனை பார்த்துக்கினே நம்ம யாரோன்னா முட்டாள் யாரு? புரியுதுங்களா? முட்டாள் யாரு? நாம தான் முட்டாள். அதே தான் சொல்றேன், யாரோன்றல அது யாரோ கிடையாது. தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற பாஜகவும் மட்டும்தான். பாசிச பாஜகன்னு சொல்றாரு. கரூர் சம்பவத்துல பாஜகவுடைய அட்வொகேட் ஏன் வந்து உங்களுக்கு வாதாடினாரு சொல்ல முடியுதா? அது மட்டும் இல்லாம உயர் நீதிமன்றத்துல வாதாடினவர் அதிமுகவில் ஓபிஎஸ் அணியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர். அப்படி இருக்கும்போது அதிமுகவும் நீங்க வலிச்சுக்கிறீங்க, அதிமுக கூட கூட்டணி இருக்கிற பாஜகவும் நீங்க வலிச்சுக்கிறீங்கன்னா சும்மா வெளியே, அதாவது ஒரு நரி ஆடுகுள்ளாவை போட்டு நானா ஆடு சொல்லிட்டு ஆட்டு மந்தையில நின்றுட்டு இருக்கு. விஜய் அவர்கள் உண்மையாகவே பிஜேபியுடைய கைக்குலியா இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஆதாரத்துடன் என்னால விளக்க முடியும். நான் சொல்றது அறிவு இருக்கிறவன் கேட்டானா புரிஞ்சுப்பான். நீங்க வந்து வட மாநிலம் எல்லாம் போவாதீங்க, தென் மாநிலத்துக்கு வாங்க. தமிழ்நாட்டினுடைய அண்டை மாநிலமாக இருக்கின்ற ஆந்திராவுக்கு வாங்க. பவன் கல்யாண் ஒருத்தர். அவர் யாரு? இவரை மாதிரி அவரு அங்க ஒரு நடிகர், கூட்டம் சேர்க்கக்கூடிய நடிகர். அந்த நடிகர் என்ன பண்ணாருன்னா, கட்சி ஆரம்பிக்கு புதுசுல பாஜகவை கிழிகின்னு கிழிச்சாரு. ஆந்திரால கட்சி ஆரம்பிச்சு கிழிகின்னு கிழிச்சிட்ட பிறகு ஜெயிச்சிட்ட பிறகு என்ன பண்ணாருன்னா, இப்போ முழு சங்கியாக மாறி கிடக்கிறார். பாஜகவை சேர்ந்தவர்கள் கூட பாஜக அவ்வளவு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, இவரு கொடுத்துட்டு இருக்காரு. அதபடிதான் வந்து இங்கேயும் விஜய் அவர்கள் சங்கியா. ஆமா, நான் தான் சொல்றேன். ஆமாங்க, அந்த தமிழக வெற்றி கழகத்துல பாக்கலாம். ஜோசப் விஜய் இல்லையா, அவருக்கு சங்கியா இருப்பாரு. ஜோசப் விஜய் விஷயத்துக்கு வந்தீங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. இவர் என்ன பண்றாருன்னா, ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம்னா வந்து எதையோ பத்தி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதுல வந்து இவர் என்ன பண்றாருன்னா விஜய்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. ஆனா அங்க இருந்து வர்றது என்னன்னா ஜோசப் விஜய்னு வருது, நம்பர் 1.
அடுத்து என்னன்னா அந்த கடிதத்துல அவங்க ரிட்டர்ன் கொடுக்குற கடிதத்துல ஜோசப் விஜய்னு வருது. அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு போச்சுல, அந்த என்ன சொல்றது டீலிமிட்டேஷனோ ஏதோ ஒரு பிரச்சனை போச்சு, தொகுதி மறுசீரமைப்பு. தொகுதி மறுசீரமைப்போ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை சடனா ஞாபகம் வர மாட்டேது. அந்த பிரச்சனை என்ன பண்றேன்னா ஒன்றிய அரசு தான் அந்த பிரச்சனையை கொண்டு வருதுன்றது நாடு முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர் கொடுக்குற சர்க்குலர்ல என்ன பண்றாருன்னா ஒன்றிய அரசை கண்டிக்கல, மாநில அரசு உள்ள விடாம தடுக்கணும்னு சொல்றாரு. புரியுதுங்களா? நீ முதல்ல ஒன்றிய அரசை கண்டிச்சிட்ட பிறகு இதனுடன் மாநில அரசு ஒரு அறிவார்ந்த கட்சியா இருந்தா என்ன பண்ணும், மக்களுக்கு எதிராக தெரிஞ்சு அதாவது வந்து நம்ம பிரச்சனைன்றது வேற, ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை ரொம்ப நம்ம அதை தான் பார்க்கணும். அப்ப நம்ம ஒன்னா சேரலாம் சொல்லிட்டு அதிமுக கூட சேரும். இதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அதிமுக கூட ஒரு காலகட்டத்துல சேர்ந்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசுக்கு எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்காம வெறும் மாநில அரசு உள்ள தடுக்க கூடாதுன்னு 19 பூசி மொழி இருக்கிறாரு. இதன்படி என்ன தெரியுதுன்னா வந்து அவர் பாஜகவிற்கு முழு அஜெண்டாவாக செயல்படுகிறார்ன்றதான் வந்து வெளிப்படையாக தெரிகிறது. அவரையும் சங்கி லிஸ்ட்ல சேர்த்துடலாம். கண்டிப்பா சேர்க்கணும், சேர்த்துலாம் இல்ல, கண்டிப்பா சேர்க்கணும். புரியுதுங்களா? அப்படியும் இல்லைன்னா தைரியமா எங்களுடைய தலைவர் உழைப்பால உயர்ந்தவர், அப்பாவே தலைவரா இருந்தா கூட படிப்படியா தான் தலைவரானவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்கிறார்ல, தைரியம் இருந்தா திராணி இருந்தா ஜோசப் விஜய் என்று சொல்லுங்கள், அல்லது அவருடைய கட்சியை சார்ந்தவர்களையாச்சும் ஜோசப் விஜய்னு சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.